நண்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நான் சித்ரா ஷியாம் சுந்தர். இன்றைக்கு ஏப்ரல் 15, 2025. நம்ம மகாவதார் அறக்கட்டளை நடத்தும் 21 நாட்கள் நீண்ட இந்த இலவச ஆரோக்கிய திட்டத்தின் 13வது நாளை நம்ம துவங்க போகிறோம். வகுப்பு 1 13வது நாள். இதற்குள்ள நான் உங்களை எல்லாரும் அழைக்கிறேன். இந்த வகுப்பை தொடங்கும் முன் அசெண்டட் மாஸ்டர் மகாவதார் பாபாஜிக்கும் பெரிய ஆசிரியர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜிக்கும் இந்த மகாவதார் ஃபவுண்டேஷனின் நிறுவனரான ஆசிரியர் ரங்கநாதர் சாருக்கும் எல்லாற்றுக்கும் உபதியான அந்த பிரபஞ்ச சக்திக்கும் உங்கள் எல்லாருக்கும் நான் என்னுடைய பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வகுப்பை நம்ம என்றைக்கும் போல ஆனாபானா சதியனும் தியான பயிற்சியுடன் ஆரம்பிக்க போறோம். எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு. ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா தாராளமாக சாட்ஸ் மூலம் சொல்லுங்க. ஏதாவது சவுண்ட்ல இல்லைன்னா விஷுவல்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தானா நீங்க ரொம்பவும் அவசியம் தெரிவிக்க வேண்டியது கேட்டுக்கொள்கிறேனா. சோ தியானத்தை ஆரம்பிப்போம். ஆனாபானா சதி என்றால், ஆனா என்றால் உள்ளே இழுக்கும் மூச்சு, பானா என்றால் வெளியே போகும் மூச்சு, சதி என்றால் சுவாசத்துடன் இருப்பது, நம்ம கவனத்தை சுவாசத்தில் மட்டும் செலுத்துவது, நம்ம சிந்தனைகள் சிதறி போகாமல் கவனித்துக் கொண்டு, சிந்தனையை வந்துவிட்டால் அதை கட் பண்ணிவிட்டு மொத்தமாக உங்க கவனத்தை உங்கள் சுவாசத்தில் மட்டுமே வைத்துக் கொள்ளுங்க. நீங்க நான் புதிதாக யாராவது சேர்ந்திருந்தாங்கன்னா அவங்களுக்காக நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு தடவை ரிப்பீட் பண்றேன். கவனமாக கேட்டுக்குங்க. நீங்க இருக்கும் அறையின் லைட்டை கொஞ்சம் டிம் பண்ணிக்குங்க. ஸ்பெக்டிகல்ஸ் அணிந்திருந்தீங்க அப்படின்னா அதை கழட்டி வச்சுடுங்க. ஒரு கிளாஸ் தண்ணீரை குடித்து விட்டு ஒரு கிளாஸ் தண்ணீரை பக்கத்திலே வைத்துக் கொள்ளுங்க. பக்கத்திலே வைக்கும் அந்த தண்ணீர் கூட உங்களோட தியானத்தின் சக்தியினால அது எனர்ஜைஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க உட்காரும் போது உங்க போஸ்டரை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. உங்க பேக் போன், அதாவது முதுகெலும்ப ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும். கீழே உட்காண்டாலும் சரி, சேர்ல உட்காண்டாலும் சரி. கீழே உட்காருவதானால் ஒரு பாயை விரித்து அதில் சுகாசனத்தில் உட்காரலாம். சுகாசனம் என்றால் சமணம் மூட்டி உட்காருவது. அதில்லை அப்படி உட்கார முடியாத பட்சத்தில் நீங்க சேர்ல உட்காரலாம். சேர்ல உட்காரும் போது உங்களுடைய பாதங்களை கிராஸ் பண்ணிக்குங்க. அப்புறம் நீங்க கீழே உட்காண்டாலும் சரி, சேர்ல உட்காண்டாலும் சரி, உங்களுடைய கை விரல்களை இப்படி கோர்த்து கொண்டு உங்கள் மடிமேல் வைத்துக் கொள்ளுங்க. இப்போது மெதுவாக உங்க கண்களை மூடிக்கொண்டு நீங்க எல்லாரும் தியானத்தை ஆரம்பிங்க. நான் ஒரு அழகான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கை போடுவேன். ஆனால் உங்கள் கவனம் உங்கள் சுவாசத்தில் மட்டுமே. சுவாசத்தை யாருமே கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. சிந்தனைகள் சிதறாமல் சுவாசத்தில் மட்டுமே கவனம். தியானத்தை ஆரம்பிங்க.
நீண்ட மூச்சை உள்ளே இழுங்க. நிதானமாக நீங்க மூச்சை வெளியே விடுங்க. தியானத்தின் கடைசி ஒரு நிமிடம். கடைசி 10 செகண்ட்ஸ். இப்போது உங்களுடைய பாடி கான்சியஸ்னஸ்க்கு, அதாவது உடல் உணர்வுகளுக்கு மெதுவாக திரும்ப வாருங்கள். கடைசி 5 செகண்ட்ஸ். இப்போது கைகளை தேய்த்து கொண்டு கண்மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 1 2 3 4 5. இப்போது மெதுவாக ரொம்ப நிதானமாக நீங்க கண்களை திறக்கலாம். நண்பர்களே, இன்றைக்கும் போல இன்றைக்கும் ரொம்ப அமைதியான ஆனந்தமான ஒரு தியானத்தை செய்து முடித்தோம். இப்போது நம்ம வகுப்பின் 2வது பகுதியான ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் டாபிக், அதாவது ஆன்மீக தலைப்பை ஒரு சீனியர் ஆசிரியர் கையாளுவர். இன்றைக்கு இங்கே வரப்போவது ஆசிரியர் மேடம் பிந்து. இவர் சென்னையை சான்றவர். கடந்த 15 வருடங்களாக தியான பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். மேடம், இன்றைய தலைப்பு 7 பாடிஸ், அதாவது நமது 7 உடல்கள். இதனை பற்றிய அறிவை விஸ்டம் ஷேரிங்காக நம்மிடம் பங்கிடுவதற்காக வருகிறார் மேடம் பிந்து. பிந்து மேடம், யூ கேன் அன்மியூட். வணக்கம் மேடம். நமஸ்தே மாஸ்டர்ஸ். வீடியோ ஆன் பண்ணிக்கங்க மேடம். வீடியோ இட்ஸ் ஆல்ரெடி ஆன். அச்சா, ஓகே ஓகே. லெட் மீ செக். ரைட், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஒன்று கேட்டுக்கிறேன், உங்களுக்கு விஷுவல்ல ஆடியோல ஏதாவது பிரச்சனை இருந்துன்னா ப்ளீஸ் நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் தெரிவிக்குங்க. என்னுடைய வாய்ஸ் உங்களை எல்லாருக்குமே கிளியரா இருக்கா? நடுவுல கேட்டுக்குங்க மேடம், ஏன்னா சில சமயம் கிளிச்சஸ் வருது, அதனால. ஓகே, யா, யூ கேன் ஸ்டார்ட். ஆரம்பிக்கலாம். சோ வணக்கம் மாஸ்டர்ஸ். ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் நமது குரு பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சோ உங்கள் அனைவரையும் இந்த பகுதிக்கு வரவேற்கிறேன், ஞான பகுதிக்கு வரவேற்கிறேன். விஸ்டம் ஷேரிங் என்பது மிகவும் முக்கியம். நாம் அற்புதமாக தியானம் செய்தோம் 30 நிமிடங்கள்.
அந்த 30 நிமிடங்களும் நாம் என்ன பெற்றுக்கொண்டோம் என்றால் அற்புதமான விஸ்வ சக்தியை பெற்றுக்கொண்டோம். அந்த நிலையிலிருந்து நாம் ஞானத்தை கேட்கும் பொழுது நமக்கு ஒவ்வொரு விஷயமும் நன்றாக புரிய ஆரம்பிக்கும். அண்ட் நாம அதை ஈஸியா நம்ம வாழ்க்கையில நாம நடைமுறைப்படுத்துறதுக்கும் நமக்கு உபயோகமா இருக்கும். அதனாலதான் பத்ரி சார் சொல்வாரு, எப்பவுமே நாம எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன்னாலும் நாம் தியானம் செய்துவிட்டு தொடங்கும் பொழுது நம்மளுடைய அந்த பயணம் என்பது மிகவும் அழகாக இருக்கும் என்று. சோ அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா 7 பாடிஸ், 7 உடல்கள். கேட்கவே ரொம்ப அதிசயமா இருக்குல்ல. நாம எல்லாமே நமக்கு இந்த ஒரு உடல் தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஏன்னா நாம யூஸ்வலா பார்க்கும் பொழுது நமக்கு இந்த ஒரு உடல் தானே தெரியுது கண்ணுக்கு. இதை தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது. அண்ட் நாம எப்படி பழகி இருக்கோம் இவ்வளவு வருஷங்களும், நாம கண்ணால பாக்குறத தான் நம்பணும், அதுதான் உண்மை, மத்தது எல்லாமே பொய் அப்படின்னு தான் நாம வளர்ந்துட்டோம். பல வருஷங்களா நம்மளுக்கு இதுதான் ஃபீடு, நாம கண்ணால பாக்குறதுதான் உண்மை அப்படின்னு. சோ நம்ம கண்ணால எதை பாக்குறோம்? இந்த ஒரு உடலை தான் பாக்குறோம். கண்ணை மூணா எதுவுமே தெரியாது. ஆனா இப்ப தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்ணை மூணா கூட நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஏன்னா நமக்கு அப்ப நம்மளுடைய 3ஆம் கண் ஆக்டிவேட் ஆகுது நம்ம தியானம் பண்ணும்போது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அதன் வரிசையில தான் இன்னைக்கு நாம இந்த 7 பாடிஸ பத்தி பார்க்க போறோம். இது எப்படி நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, நாம இப்ப ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம சும்மா ஊட்டிக்கு போனோம் அப்படின்னா நம்ம எப்படி போவோம்? சும்மா ஒரு ஸ்வெட்டரை போட்டுட்டு போனா போதும். அதுவே நாம இப்ப ஒரு நல்ல இன்னும் மழையும் இன்னும் குளிர் அதிகமா இருக்கும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இன்னும் ஒரு கொஞ்சம் திக் ஸ்வெட்டரா இருக்கிற மாதிரி கூட ஒரு ஹுட் மேல ஒரு போர்வை, எக்ஸ்ட்ரா போர்வை இருக்கிற மாதிரி நம்ம போத்துட்டு போவோம். அதுவே நாம இன்னும் ஹிமாலயாஸ் இன்னும் அதிகமான குளிர் இருக்கும் பொழுது இன்னும் நிறைய லேயர்ஸ், அதாவது நம்ம முடிஞ்சா எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் உள்ள போட்டுக்கிட்டு அந்த பனிக்கு தேவையானதையும் மேல போட்டுக்கிட்டு எல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு, என்ன தெரியும், வெறும் அந்த கண்கள் தான் தெரியும். சில சமயத்துல அதுக்கும் காகுல்ஸை போட்டுருவோம், ஏன்னா அதுவும் நமக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு. அந்த மாதிரி நம்ம நிறைய லேயர்ஸ் போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போறோம். இந்த ஆன்மா கூட இந்த பூமிக்கு வரும் பொழுது அந்த மாதிரிதான் நிறைய லேயர்ஸ போட்டுக்கிட்டு இந்த பூமிக்கு வருது. நாம என்ன பாக்குறோம்? இந்த ஃபைனலா இருக்கிற இந்த லேயரை தான் நம்ம பாத்துக்கிறோம். இந்த பௌத்திக உடலை தான் பார்த்து இதுதான் நமது, இது மட்டும்தான் நமக்கு சொந்தம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த ஆன்மா இதுதான் ஃபைனல் லேயர். இதோடைய ஸ்டார்டிங் எங்க அப்படின்னா இதுக்கும் முன்னாடி இருக்கும். அங்க இருந்து ஒவ்வொரு லேயரா போட்டுக்கிட்டு 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 ஃபைனலா இந்த பௌத்திக உடலை போட்டு இந்த பூமிக்கு தாயின் வழியில உள்ள வரும்பொழுது, அப்பதான் அந்த கர்ப்பத்துல வரும்பொழுதுதான் இந்த லேயரை போட ஆரம்பிக்குது. போட்டுக்கிட்டு பிறப்பு அப்படின்றத எடுக்குது. கரெக்ட் தானே? அப்ப இந்த உடல் மட்டும்தான் இருக்கா? இல்ல. என்னெல்லாம் உடல் இருக்கு அப்படின்றத நாம இப்ப பார்க்க போறோம். சோ இப்ப நம்ம தியானம் பண்ண ஆரம்பிச்சோடனே நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குல்ல. நாம ஆன்மாக்கள், அதை ஃபர்ஸ்ட் நாம நம்புறோம்ல. நாம இந்த உடல் மட்டும் கிடையாது, நாம இந்த சாலிட் மேட்டர் மட்டும் கிடையாது, ஆன்மாக்கள். இதை மட்டும் எப்பவுமே எந்த நொடியுமே மறந்துடாதீங்க. ஏன்னா இதை மறந்துட்டோம்னா நம்ம மறுபடியும் இந்த பௌத்திக வாழ்க்கையில ஈடுபட்டு நாம இந்த உடல் சார்ந்தே நாம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனா அதுவே நாம ஆன்மாக்கள் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம இன்னும் பெட்டர் ஆகிட்டே போவோம். ஓகே, சோ இதை மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறது, நாம ஆன்மாக்கள்ன்றத நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கோங்க ஒவ்வொரு நாளுமே. ஏன் அப்படின்னா நாம இந்த 3rd டைமென்ஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், மறந்துடும். நாமே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சோ லெட்ஸ் கம் டு 7 பாடிஸ். சோ இந்த 7 உடல்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிற இந்த பௌத்திக உடல், இதுக்கு நாம பேசுற வாழ்க்கையில, நடைமுறை வாழ்க்கையில நாம சொல்ற பேர் என்னன்னா பௌத்திக உடல் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா இதை தவிர்த்து நமக்கு இன்னும் 6 உடல்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த லேயர் என்னன்னா இந்த பிராணமய உடல் அப்படின்னு. அதுக்கு அடுத்து இருக்கிறது சூக்ஷ்ம உடல் அல்லது மனோமய உடல், இல்லைன்னா நாம ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இந்த பிராணமய உடலுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா எத்தரிக் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது சூக்ஷ்ம உடல் 3ஆவதா இருக்கிறது, அது ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு சொல்லுவோம். மனோமய உடல் அப்படின்னும் நாம சொல்லுவோம். 4ஆவதாக இருக்கிறது என்ன அப்படின்னா, நாம மனோமய உடலை தாண்டி போகும் பொழுது விஞ்ஞானமய உடல் அப்படின்னு சொல்லுவோம். அது பேர் காசல் பாடி அப்படின்னு. அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிறது சுப்ரா காசல் பாடி, அதாவது ஆனந்தமய உடல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிறது காஸ்மிக் பாடி, விஸ்வமய உடல்.
7வது நிலையில இருக்கிறது வந்து நம்மளுடைய இந்த நிர்வாண உடல் அப்படின்றது நிர்வாணிக் பாடி அப்படின்னு அழைக்கப்படுது. சோ மொத்தம் நமக்கு 7 உடல்கள் இருக்கின்றன. இதுதான் இதோடைய பெயர்கள். சோ நாம என்ன நினைக்கிறோம், பௌத்தீக உடல் இத பத்தி நான் சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். நாம எதனால தயாராயிருக்கோம் இதெல்லாமே நமக்கு தெரியும். சோ மறுபடியும் அதை பத்தி பார்க்க தேவையில்லை. நம்ம சாப்பிடுற உணவு தான் இந்த பௌத்தீக உடலுக்கு வந்து தேவையானது அப்படின்னு நமக்கு தெரியும். சக்தியை கொடுக்க வல்லது அப்படின்னு தெரியும். இந்த இந்த உடலுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பௌத்திக உடலுக்கு நாம ஒரு டாக்டர் கிட்ட போயிடுவோம். சரி, அப்ப இந்த உடல் எதனால தயாராயிருக்கு அதை தெரிஞ்சுக்கணும்ல. எப்படி இந்த உடல் உருவாகி இருக்கு, எதன் மூலமா உருவாகி இருக்கு, என்ன இருக்கு இந்த உடல் தயாராகிறதுக்கு மூல பொருட்கள் என்ன. இப்ப நம்ம ஒரு டிஷ் ரெடி பண்றோம் அப்படின்னாவே நமக்கு அதனுடைய மூல பொருட்கள் தேவை. அதே மாதிரி இந்த பௌத்திக உடல் தயாராகிறதுக்கு பஞ்சபூதங்கள் தான் இதோடைய மூல பொருட்கள். இந்த பஞ்சபூதங்களை கொண்டுதான் இந்த உடல் அப்படின்றது, இந்த பௌத்திக உடல் அப்படின்றது தயாராச்சு. சோ இது ஆயிடுச்சு, இந்த பூமிக்கு வந்துருச்சு. இந்த பூமியில தான் இந்த பஞ்சபூதங்களும் இருக்கு. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் நிறைஞ்ச இந்த பூமியில இந்த உடல் அப்படின்றது இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ்ல தான் இந்த உடல் அப்படின்றது வாழ முடியும். இதை தாண்டி எங்கேயுமே போக முடியாது. இந்த உடலை வைத்துக்கொண்டு நாம வேற எங்கேயுமே போக முடியாது. இந்த உலகத்துல நாம சுத்தி வரலாம், இந்த பூமியில எந்த மூலைக்கு வேணாலும் நாம போயிட்டு சுத்தி வரலாமே தவிர்த்து நம்ம வேற எங்கேயும் போக முடியாது இந்த பௌத்திக உடலை வச்சுக்கிட்டு. கரெக்டுங்களா? அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த உடல் என்ன ஆகுது, நம்ம எவ்வளவு காலம் இதை மெயின்டைன் பண்ணி வாழ்றோமோ வாழ முடியும். அதுக்கப்புறமா இந்த உடலை நாம கண்டிப்பா ஒரு நாள் இந்த உடலை இந்த உலகத்துல விட்டுட்டு தான் போகணும். இது என்ன ஆகும், இறந்து போகும். அதாவது தான் நம்ம சொல்ற பாஷை. இறக்கும் பொழுது என்ன ஆகுது, இந்த உடல் எதனால தயாராயிருக்கு, பஞ்சபூதங்கள்னால தயாராயிருக்கு இல்லையா. இந்த பஞ்சபூதங்களும் அதனுடைய இடத்துக்கு போய் சேர்ந்துடும். இந்த உடல்ல இருக்கிற அந்த 5 எலிமெண்ட்ஸ், வாட்டர் எலிமெண்ட் வாட்டரோட சேர்ந்துடும், ஃபயர் எலிமெண்ட் ஃபயரோட சேர்ந்துரும், இருக்கிற மினரல்ஸ் பூமி தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆகாய தத்துவம் எல்லாமே அதனுடைய இடத்துல போய் சேர்ந்துடும். ஸோ இந்த பிசிக்கல் பாடி அப்படின்றது இந்த நிலையில க்ளோஸ் ஆயிடுது. அப்ப இந்த பாடிக்கு தேவையான சக்தி இங்க கிடைக்குது. அப்ப இதுல பிரச்சனைகள் எப்படி வருது, நமக்கு உடல் உபாதைகள் அப்படின்றது வருது இல்லையா. அது எதனால இந்த உடல் உபாதைகள் வருது, நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம், ஹெல்தியா தானே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வருதே அப்படின்னு. சில டைம்ல பிறப்பிலேயே இருக்கு, சில டைம்ல கொஞ்சம் காலகட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் சடனா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாம என்ன சொல்றோம், ஏதோ நான் இந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேனோ எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, எதர் பிசிக்கலோ மென்டலோ ஏதாவது ஒரு ரூபத்துல நாம அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். ஏன்னா நாம இதன் மூலமா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம், நாம பல பிறவிகளை கடந்து இந்த பிறவியை எடுத்திருக்கோம், நாம இதுக்கு முன்னாடி பல பிறவிகளை எடுத்திருக்கோன்ற கிளாரிட்டி நமக்கு வந்துருது இல்லைங்களா. சோ அங்க இருந்துதான் நமக்கு இந்த உடல் உபாதைகள் வருது. அப்ப எங்க இருக்கு இது நம்ம உடல்ல அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். அப்ப அந்த மாதிரி ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு ஒரு தோணல் வருது, இந்த இடத்துல ஏன் பிரச்சனை வருது நமக்கு அப்படின்னு. இந்த இடத்துல ஏன் நமக்கு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா, நாம இந்த பௌத்தீக உடலை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். இதை தாண்டி இன்னும் 6 உடல்கள் இருக்குன்னு சொன்னேனே, அதுக்கு அடுத்த உடல் என்ன அப்படின்னா இந்த பிராணமய உடல். இந்த பௌத்திக உடலை இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா புரியணும்னா நம்ம இந்த 6 உடலை பத்தி தெரிஞ்சுக்கும் பொழுது இந்த பௌத்திக உடலை பத்தி இன்னும் கிளாரிட்டியா உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ நம்ம நெக்ஸ்ட் உடலுக்கு போலாம். நம்ம மறுபடியும் நடுவுல இந்த பௌத்திக உடலுக்கு வருவோம். சோ இது அடுத்த லெவல்ல இருக்கிற இந்த எத்தரிக் பாடி அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னா பிராணமய உடல் அப்படின்னு நாம சொல்றோம் இல்லைங்களா. இந்த உடல்ல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாம இப்ப தியானம் பண்றோம் கரெக்டா. அப்ப நமக்குள்ள விஸ்வ சக்தி வருது, அது டைரக்டா நம்ம பிசிக்கல் பாடிக்கு வருதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த பிராணமய உடல்ல என்டர் ஆகிதான் நம்மளுடைய இந்த பிசிக்கல் பாடிக்கு வருது. சோ அந்த பிராணமய உடல், அந்த உடல் தான் இந்த விஸ்வ சக்தியை ஈர்த்து தனக்குள்ள எடுத்துக்கிட்டு இந்த பாடிக்கு நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகுது, அந்த சக்தி அப்படின்றது நமக்கு வரும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல இப்ப நம்ம வாட்டர் பைப்ஸ்ல ஏதாவது பிளாக் இருந்ததுன்னா தண்ணி சீரா வருமா, பிளாக் ஆயிடும் இல்லையா. அந்த இடம் தண்ணி வரல மொத்த டேப்ஸ்ல எல்லாம் தண்ணி வந்துட்டு இருக்கு, ஆனா இந்த டேப்ல மட்டும் வரல அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் இந்த பிராணசக்தியை எடுத்துட்டே இருக்கும். எப்பெல்லாம் எடுக்கும் பிராணசக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம தூங்கும் பொழுதும் எடுக்கும், தியானத்துல அதிகமான பிராணசக்தியை எடுப்போம். அப்ப என்ன ஆகும், நம்ம உடலுக்குள்ள போகும் பொழுது நம்ம சொல்றோம்ல, தியானம் பண்ணும் பொழுது நமக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்குது, கிளீனிங் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு. அப்ப
அதன் மூலமா தான் அந்த கிளீனிங் ப்ராசஸ். ஏன்னா நிறைய அந்த எனர்ஜி உள்ள வரும் பொழுது அந்த விஸ்வ சக்தியில இருந்து அந்த கிளீனிங் அப்படின்றது நடக்கும் பொழுது அந்த அடைப்புகள் எல்லாமே கிளீன் ஆகி சீரா பாயும். அடைப்புகள் இருக்கும் பொழுது இந்த உடலுக்கு வந்து அந்த பாயிண்ட்ல இப்ப சப்போஸ் உங்களுக்கு இந்த கையில இந்த இடத்துல வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துக்கு வந்து அந்த பிராண சக்தி ரீச் ஆகல அப்படின்னு அர்த்தம். அதுவே நாம வந்து நம்ம நிறைய தியானம் பண்ணும் பொழுது ப்ராசஸ் ஆகும் பொழுது இந்த இடத்துக்கும் பாயும் பொழுது அது அந்த இடத்துல கிளீனிங் ஆகணும்னு அந்த வலி அப்படின்றது குறைஞ்சு போகுது. சோ அப்ப இது எப்படி எடுத்துட்டு போகுது அப்படின்னா, நமக்கு அந்த பாடியில என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்ற சக்ராஸ் அப்படின்றது அந்த பாடியில தான் இருக்கு. அதே மாதிரி அங்க கூட நாடி மண்டலம் அப்படின்றது இருக்கு. எப்படி நம்ம பௌதீக உடல்ல வந்து நாடிஸ் இருக்கு, நர்வஸ் சிஸ்டம் இருக்கு, அது வந்து பிளட் சர்க்குலேட் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த நாடி மண்டலம் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் நாடிஸ் வந்து நமக்கு அந்த பிராணமய உடல்ல கூட இருக்கு. அது என்ன சர்க்குலேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எனர்ஜியை வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு செல்ஸுக்கும் அது எடுத்துட்டு போய் அந்த எனர்ஜியை நமக்கு கொடுக்கறதாலதான் இந்த பௌத்திக உடல் அப்படின்றது உருவாகி இருக்கிறது, அந்த தன்மையில உருவாகி நமக்கு இருக்கு. சோ இதுக்கு முன்னாடி இருக்கிற லேயர்ல பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னாதான் நம்ம பௌத்திக உடல்ல பிரச்சனையே வரும். ஆனா நாம என்ன பண்றோம், பௌத்திக உடல்ல பிரச்சனை வந்துருச்சுன்னா டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர்ஸ் என்ன கொடுக்குறாங்க, மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க, இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, சிரப்ஸ் கொடுக்குறாங்க, அதை போட்டுக்கிறோம், நமக்கு டெம்பரவரி ரிலீஃப் கிடைக்குது, வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. ஓகே நான் நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் நாம அவஸ்தைப்படுறோம். ஏன்? அதோடைய மூலம் அப்படின்றது இன்னும் அங்கேயே இருக்கு. அது எங்க இருக்கு? அந்த பிராணமய உடல்ல இருக்கு. அதை நாம ப்ராப்பரா கிளியர் பண்ணல. இங்க பிரச்சனை வருதுன்னா நம்ம இந்த பிராணமய உடல்ல பிரச்சனை இருக்கு. அப்ப நாம அதை கிளியர் பண்ணல. அதை கிளியர் பண்ணியிருந்தா இங்க பிரச்சனையே வராது. அந்த எனர்ஜி சிஸ்டம் நம்ம சீராக்கி இருந்தோம்னா இங்க பிரச்சனை வராது. சரி, இந்த எனர்ஜி சிஸ்டம்ல எதுக்கு பிரச்சனை வருது நமக்கு? அதான் எனர்ஜியை நம்ம எடுத்துட்டு இருக்கோமே, நம்ம தூங்கும்போது எடுக்கிறோம், எல்லாமே நடந்துட்டு தானே இருக்கு. அப்ப ஏன் பிரச்சனை வருது நமக்கு? ஏன்னா நாம அதுக்கு முன்னாடி ஒரு உடல் இருக்கு. இந்த பிராணமய உடல் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நிகழ்காலத்துல எங்க வேணாலும் டிராவல் பண்ணலாம். இந்த கணத்துல நாம எங்க வேணாலும் போலாம். நம்ம இந்த இடத்துலயே இருக்கலாம். ஆனாலும் நம்ம வெளியில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கெஸ் பண்ண முடியும். அந்த டிராவல் நம்மளால பண்ண முடியும். ஆனா நாம இறந்த காலத்துக்கோ எதிர்காலத்துக்கோ நம்மளால போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்கும்னா, நம்மளை சுத்தி ஒரு லேயர் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம பாடியோட க்ளோஸா இருக்கும். ஒரு 2 inches திக்னஸ் வரைக்கும் இருக்கு. அதுவே நம்ம இந்த பௌத்திக உடல் வந்து என்னன்னு சொன்னோம், நாம 5 எலிமெண்ட்ஸால தயாராயிருக்குன்னு சொன்னோம். ஆனா இந்த எத்ரிக் பாடி எதனால தயாராயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஈத்தர் அப்படின்ற ஒரு எலிமெண்டால தயாராயிருக்கு. இந்த ஈத்தர் எங்க இருக்குன்னா இந்த உலகம் முழுக்க இருக்கு. அந்த ஈத்தர் அப்படின்ற அந்த சப்ஸ்டன்ஸ் தான் நம்மள நடத்திட்டு இருக்கு. அது இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அந்த பிராணன் அப்படின்றது இல்லைன்னா இந்த பௌத்திக உடலே கிடையாது, இது போயிடும். அந்த சக்தி இல்லைன்னா இதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. சக்தி இல்லை அப்படின்னா இந்த கையை கூட தூக்க முடியாது, கண்ணை கூட நான் இமைக்க முடியாது. எல்லாத்துக்குமே அந்த சக்தி அப்படின்றது தேவை. அதுக்கு கொடுக்கறது எதுனா இந்த பிராணமய உடல் தான். சோ இது நம்ம பாடியை ரொம்ப க்ளோஸா ஒட்டி இருக்கும். பல பேர் வந்து அது ஆறான்னு நினைப்போம். ஆனா அது ஆறா கிடையாது. அது வந்து பிராணமய உடலுடைய நம்மளுடைய சக்தி கஷேத்திரம் அப்படின்னே நாம சொல்லலாம். அது நம்ம பாடிக்கு அப்படியே ஒட்டி இருக்கும். சோ இதுல பிரச்சனை வருதுன்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளுடைய இதுக்கு முன்னாடி இருக்கிற பாடி, அதாவது அதுல பிரச்சனை வந்தாதான் இந்த பாடியில பிரச்சனை வரும். அதுக்கு முன்னாடி இருக்கிற பாடி எது அப்படின்னா மென்டல் பாடி, மனோமய உடல். அந்த பேரே சொல்லுது பாருங்களேன், சூக்ஷ்ம உடல் அப்படின்னு சொல்றோம், ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்லலாம். அப்ப அது அது நமக்கு அந்த பேரே நமக்கு சொல்லும், மனம் அப்படின்றது இந்த உடல்ல தான் இருக்கு. நாம மனசை தொட்டு சொல்லுங்கன்னா இப்படி தொட்டுருவோம். ஆனா ஆக்சுவலா பார்த்தோம்னா அந்த மனம் அப்படின்றது எங்க இருக்குன்னா நம்மளுடைய அந்த 3வது உடல்ல தான் இருக்கு. அந்த 3வது உடல் அப்படின்றது அந்த மனோமய உடல், சூக்ஷ்ம உடல் அப்படின்னு அதுக்கு பேரு. நமக்கு இந்த சூக்ஷ்ம பயணம் அப்படின்னு நாம சொல்லுவோம். அந்த சூக்ஷ்ம பயணம் எப்ப நடக்குது? நாம தூங்கும் பொழுது நடக்குது, நம்ம தியானம் பண்ணும் பொழுது நடக்குது அந்த சூக்ஷ்ம பயணம் அப்படின்றது. அந்த சூக்ஷ்ம பயணம் பண்ணும் பொழுது எந்த பாடி ரிலீஸ் ஆகுது? அந்த சூக்ஷ்ம உடல் தான் ரிலீஸ் ஆகுது. அந்த ஆஸ்ட்ரல் பாடி தான் இந்த பிசிக்கல் பாடியில இருந்து டிட்டாச் ஆகி அது டிராவல் பண்ணுது. எப்படி அந்த கனெக்ஷன் அப்படின்றது இருக்கு நம்ம பார்த்திருக்கோம். நமக்கு வந்து அந்த சில்வர் கார்ட் கனெக்ஷன் இருக்கும். அந்த சில்வர் கார்ட் கனெக்ஷனோட அந்த பாடி போயிட்டு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான எனர்ஜியா எடுத்துக்கிட்டு மறுபடியும் அது நம்ம பாடிக்குள்ள வந்து சேர்ந்துடும். அந்த சில்வர் கார்ட் அப்படின்றது எப்பவுமே கனெக்ட் ஆயிருக்கும். போகும்பொழுது அந்த சூக்ஷ்ம உடல் சப்போஸ் அது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா வரல அப்படின்னா அகைன் நம்ம நோ மோர் அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா அங்க வந்து எல்லாமே சேஞ்சஸ் மாறிடும்.
சோ அந்த சூக்ஷ்ம உடல்ல தான் நம்ம மனம் அப்படின்றதுக்கு அந்த மனதை நாம வந்து எப்பவுமே நல்லா வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது நல்லா இருந்தாதான் இந்த பிராணமய உடல் அப்படின்றது நல்லா இருக்கும். ஏன் இந்த மனம் நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்? நமக்கு எவ்வளவோ ஆசைகள், கம்மியாவா இருக்கு ஆசைகள். எல்லாத்துக்குமே ஆசை அப்படின்றது காமன். ஆனா அந்த ஆசைகள் எப்படி இருக்கணும்? எந்த மாதிரியான ஆசைகளை நாம வைக்கணும்? நாம ஒருத்தரை பத்தி சிந்திக்கிறோம் அப்படின்னா எதுக்காக சிந்திச்சுட்டு இருக்கோம்? அவங்க கிட்ட என்ன பார்த்துட்டு இருக்கோம்? எல்லாமே மேட்டர்ஸ். எல்லாமே அந்த சிந்தனைகள் மனதுலதான் எல்லாமே இருக்கு. சரியா பேசுங்கன்னு சொல்றோம். எல்லாமே அந்த மனதுலதான் இருக்கு. அந்த மனம் அப்படின்றது நம்ம சரியா வச்சுக்கல. கோரிக்கைகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னோம். என்ன ஆகும்னா அங்க வந்து பிரச்சனைகள். அந்த மனம் மனம் அப்படின்ற விஷயத்துல நமக்கு பிரச்சனைகள். ஏன்னா நமக்கு சரியான ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அதனாலதான் அங்க வந்து நமக்கு அந்த பிரச்சனைகள் அப்படின்றதே வருது அந்த மனசுல. இந்த ஆக்சுவலா பார்த்தோம்னா இந்த பிசிக்கல் பாடி அழிஞ்சிரும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த பஞ்சபூதங்களும் இதுவாயிடும் அப்படின்னு. இந்த ஈத்தர் பாடி அப்ப அது என்ன ஆகும்னு நமக்கு ஒரு டவுட் வந்திருக்கணுமே. அந்த ஈத்தர் பாடி என்ன அப்படின்னா அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ஒரு 3 நாள் இந்த பௌத்திக உடல் இறந்ததுக்கு அப்புறமா 3 நாட்களுக்கு அது இருக்கும். அதுக்கப்புறம் அது கூட அந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அந்த ஈத்தரோட கலந்து போயிடும். இந்த சூக்ஷ்ம உடல் இருக்கு பாத்தீங்களா? அது மட்டும் அவ்வளவு லேசுல இறந்து போகாது. அந்த அதனுடைய உலகத்துக்கு அது திரும்பி போகாது. அதோடய இணைஞ்சிராது அது. ஏன் அப்படின்னா நம்ம எவ்வளவோ ஆசைகளை வச்சிருக்கோம். அந்த ஆசைகள் எல்லாம் தீர்க்கிற வரைக்கும் அந்த உடல் இயங்கிட்டே தான் இருக்கும். நாம இப்ப பாக்குறோம் இல்லையா? ஐயோ பூதம், பேய், பிசாசு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதெல்லாம் என்ன சூக்ஷ்ம உடல்கள் தானே. அது ஏன் இங்கேயே இருக்கு? அவங்க ஏன் அந்த உலகத்துக்கு போகல? ஏன்னா அவங்களுடைய அந்த ஆசைகள் நிறைவேறல. அளவுக்கு அதிகமான ஆசைகள். அவங்களுக்கு புரியல. நாம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்றது புரியல. நாம ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமிக்கு ஏன் வந்திருக்கோம்னு யோசிச்சிருக்கோமா தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி? இல்ல. தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த தியானம் அப்படின்றது ஒண்ணு கிடைச்சதுக்கு அப்புறமா தான் ஓ நமக்குன்ற ஒரு பிறவி பயன் அப்படின்றது ஒண்ணு இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கோம். இல்லைன்னா நம்ம பக்தி மார்க்கத்துல ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு இந்த தியானம் அப்படின்றதே கிடைக்கும். அந்த லெவல்ல ஒரு லெவலுக்கு வரும்பொழுது அவங்க இதை தாண்டி ஏதோ இருக்கு நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அது வரைக்கும் நம்ம யோசிக்க மாட்டோம். சோ அந்த நிலையில இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன பண்ணணும் நாம அப்படின்னு அவங்களுக்கு எல்லாமே ஆசைகளா தான் இருக்கும். சில சமயங்கள்ல பார்த்தோம்னா ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ்ல இருக்கிறவங்க இறந்து போயிடுவாங்க. சடனா இறந்து போயிடுவாங்க. நல்லா இருக்காங்களே ஏன் இவங்க சடனா இப்படி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு வாழ்க்கை முறையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த ஆன்மா பார்க்கும். நம்ம நம்ம எதுக்காக இந்த ஆன்மாக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? நாம ஏன் இந்த பிறவி எடுத்திருக்கோம்? இந்த உடலை வச்சுக்கிட்டு நம்ம அதெல்லாம் அடையறதுக்கு சான்ஸே இல்ல போல இருக்கு. இவன் எதுவுமே கத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. அந்த பாதையை நோக்கியும் போக மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா வந்து என்ன பண்ணோம்னா கட் பண்ணிட்டு போயிடும். அப்ப என்ன ஆகும்? அவங்களுக்கு வந்து இந்த தியானம் தெரியாது. இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு என்ன தெரியும்? என் கணவன், என் மனைவி, என்னுடைய குழந்தைங்க அப்படின்னு இத மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். அப்ப இத மட்டும் தெரிஞ்சிருக்கும் பொழுது, அதனால போக முடியாது. அவங்க கிட்ட சக்தியும் இல்ல, ஞானமும் இல்ல. அப்ப எப்படி அவங்க அந்த சூக்ஷ்ம உடலுக்கு போய் சேர முடியும்? சோ அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மனதை நம்ம ப்ராப்பரா இயக்கணும். நமக்கு எதன் மேல ஆசைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே தீர்ற வரைக்கும் இந்த உடலை விட்டு இந்த உலகத்தை விட்டு அவங்க போக மாட்டாங்க. போகவும் முடியாது. அவங்களுக்கு தெரியாது. சோ நமக்கு இப்ப தியானத்துக்கு வந்ததால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா இதெல்லாமே ஒரு பெனிஃபிட்ஸ். நம்ம எதன் மேல ஆசை வைக்கணும், எதன் மேல பற்று வைக்கணும், எங்க பிணைப்பு இருக்கணும், எதுல இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு இதுல மூலமா தெரியும். சோ இங்க எங்க நடக்குதுன்னா நாம இப்படி இங்கதான் இருக்கோம். ஆனா இதெல்லாம் எப்படி நமக்கு கனெக்ட் ஆகுது எப்படி தெரியும்னா நம்மளுடைய அந்த பிராணமய உடல் நம்ம பிராணன் எடுக்க எடுக்க நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போவோம். அந்த எக்ஸ்பேண்ட் ஆகும்பொழுது ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்படி இப்போ நமக்கு புரியுதோ இதெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க ஏன் பிரச்சனை வருது நமக்கு? இந்த மனோமய உடல்ல இந்த மனதுக்கு நான் இந்த ஆசைகள் எல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும்? இதுக்கு என்ன நமக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ்? இந்த உடலை வந்து நம்ம ப்ராப்பரா வச்சுக்கணும்னா நமக்கு என்ன தேவை? சரியான ஞானம் வேணும் இல்லையா? அந்த ஞானம் நமக்கு எங்க இருந்து கிடைக்குது? புக்ஸ்ல இருந்து. இது எங்க இருக்குன்னா நம்மளுடைய அடுத்த உடல். அதாவது நம்மளுடைய அந்த விஞ்ஞானமய உடல்ல தான் அந்த ஞானம் அப்படின்றதே இருக்கு. அங்க அஜ்ஞானம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய தாக்கம் இந்த சூக்ஷ்ம உடல்ல இருக்கும். ஏன்னா அங்க மனம் இருக்கு. அங்க ஆசைகள் இருக்கும். சோ இது எல்லாமே இன்டர்கனெக்டட். எதுவுமே தனித்தனியா இல்ல. எல்லாமே ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கு. சோ இந்த விஞ்ஞானமய உடல் அதாவது நாம என்ன சொல்றோம்? காசல் பாடின்னு சொல்றோம். இல்லைன்னா காரண உடல் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த உடல் என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு வாட்டியும் நாம பிறவி எடுத்துட்டு இந்த பூமிக்கு வரோம். அப்ப இந்த ஓகே நாம
இந்த பிறவியில நாம இது பண்ணணும், இதுதான் என்னுடைய ரீசன், நான் இதை சாதிக்கணும் அப்படின்னு இன்னும் ஈஸியா புரியணும் அப்படின்னு சொன்னா, நாம ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக ஒரு வேலையை முடிச்சுட்டு வரணும் அப்படின்றதுக்கு போறோம். ஆனா அந்த ஊருக்கு போயிட்டு நம்ம அந்த வேலையை முடிக்காம நம்ம டைம்ல போயிட்டு சேரலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போயிட்டாங்க கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த வேலை முடியாது, நம்ம திரும்பி வந்துருவோம். அதே மாதிரிதான் இந்த பூமிக்கு இந்த உடலை எடுத்துக்கிட்டு இந்த ஆன்மா வருது. எதுக்கோ ஒரு ரீசன் இருக்கு. நமக்கு இந்த மாய உலகத்துல அது தெரியாது. நாம பாட்டுக்கு எதையோ நோக்கி பயணம் போயிட்டே இருக்கோம். அது திரும்பி போற டைம் வந்துருச்சு. போனதுக்கு அப்புறமா ஆன்மா பார்க்கும். இந்த உடல் எப்படின்னா மத்த உடலை பத்தி நினைச்சே பார்க்காது. விட்ட உடனே விட்டா போதும்டா அப்பா அப்படின்னு அதோடைய உலகத்துக்கு போயிடும். காசல் வேர்ல்ட்ஸ்க்கு போயிடும் அந்த உடல். போயிட்டு அங்க போய் உட்கார்ந்து பார்க்கும். ஏன் நான் என்ன பண்ணிட்டு வந்தேன், நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணிட்டு வந்தேன், ஓ காட் நான் என்னுடைய வேலையை முடிக்கவே இல்லையே அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு, ஓகே நான் இப்ப என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் நம்ம எப்படி பார்ப்போம், எந்த டிக்கெட் போடலாம், எந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் போடலாம் அப்படின்னு நம்ம போன் எடுத்து பார்த்து யாரை மீட் பண்ண முடியும் அப்படின்னு கான்டாக்ட்ஸை பார்த்து எல்லாமே டிசைட் பண்ணிட்டு மறுபடியும் டிராவலை பிளான் பண்றோம். அதே மாதிரி ஆன்மா அந்த காசல் வேர்ல்ட்ஸ்க்கு போயிட்டு பிளான் பண்ணும். எஸ் நான் இந்த ரீசனுக்காக இந்த பூமிக்கு போனேன், அதை நான் பண்ணல, இப்ப நான் யாரை சூஸ் பண்ணலாம், எதை பார்க்கும், ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றத பார்த்து இந்த ஆன்மா சூஸ் பண்ணும். எதை சூஸ் பண்ணும், நான் யாருக்கு பிறக்கணும், எந்த தாயை செலக்ட் பண்ணணும், எந்த தந்தையை நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அது சூஸ் பண்ணிக்கிட்டு அது இந்த பூமிக்கு எல்லா டிசைனிங் பண்ணிக்கிட்டு மறுபடியும் வரும், இந்த பூமிக்கு வரும். அப்ப அதுகிட்ட அந்த ஞானம் அப்படின்றது எல்லாமே நமக்கு அந்த அஜ்ஞானம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் தெரியாது. இப்ப நாம இந்த உலகத்திலேயே இந்த பாடியில இருக்கும் பொழுதே நம்மளுடைய எனர்ஜியை நம்ம வளர்த்துக்கும் பொழுது அப்ப நமக்கு புரிய ஆரம்பிக்குது. நம்ம அந்த காசல் வேர்ல்ட நம்ம டச் பண்றோம். அப்ப நமக்கு புரியுது, ஓ திஸ் இஸ் மை லைஃப் பர்பஸ், இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம், நான் இதை அடையணும், இதை விட்டுட்டு நான் என்ன இதுக்கெல்லாம் இது பின்னாடி எல்லாம் ஓடிட்டு இருக்கேனே அப்படின்றது நமக்கு புரிஞ்ச உடனேயே நாம அதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கும் பொழுது நம்ம இந்த வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆனந்தமா இருக்கும். நாம அடுத்த கட்ட உடலுக்கு போயிடுவோம். இங்க என்ன ஆகுது, நமக்கு இந்த ஞானம் இதெல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சோன்னா ஒவ்வொரு இடமா நமக்கு கிளியரன்ஸ், நமக்கு ஞானம் கிடைச்ச உடனே நம்ம சூக்ஷ்ம உடல் ஹெல்தி ஆயிடும், நமக்கு கிளாரிட்டி வரும், மனதுல எக்ஸ்ட்ரா ஆசைகள் கிடையாது. அப்ப அந்த பிராணன் அப்படின்றது சரியா போயிட்டு இருக்கும். அப்ப நம்ம பிசிக்கல் பாடி செம்ம ஆக்டிவா இருக்கும், ரொம்ப ஹெல்தியா நாம இருப்போம். நமக்கு இருந்த உடல் உபாதைகள் எல்லாமே குறைஞ்சு போகும். ஏன்னா நமக்கு பாதி உடல் பிரச்சனைகள் வர்றதே டாக்டர் கிட்ட போனா உங்களுக்கு சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் அப்படின்னு ஒரு பேரை சொல்லுவாங்க. அந்த சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ்னா என்ன, நாமளே உருவாக்கிக்கிற பிரச்சனைகள் தான். நமக்கு 90% அதுதான், நமக்கு ஒரு 10% தான் வந்து நம்மளுடைய அந்த முற்பிறவிகள்ல இருந்து நம்ம கொண்டு வந்த கர்மாக்கள். அதனாலதான் நம்ம தியானம் பண்ண ஆரம்பிச்ச உடனே நமக்கு இந்த உடல் உபாதைகள் எல்லாம் குறைஞ்சு போகுது அப்படின்னா அதுக்கு காரணமே என்னன்னா அந்த நம்ம மனம் அப்படின்றது இந்த இடத்துல அமைதி ஆயிடுது. நம்ம சூக்ஷ்ம உடல்ல வந்து அந்த எனர்ஜியை எடுக்க ஆரம்பிச்சிடுறோம். நம்ம பிராணமய உடல் வந்து எனர்ஜெட்டிக்கா மாறின உடனே நம்ம மனதை வந்து கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே நடக்கும் பொழுது நம்ம டிசீசஸ் எல்லாமே சீக்கிரமா ஃபாஸ்டா ஐயா செம்ம கியூரிங் எனக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் எல்லாமே இதுதான். சயின்டிபிக் ரீசன்ஸ் இது எல்லாமே இப்படிதான் நடக்குது நமக்கு இது எல்லாமே. அண்ட் அந்த 10% இருக்கு பாத்தீங்களா, நமக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். ஏன்னா அது வந்து நம்மளுடைய அந்த கர்மாக்கள்னால வந்திருக்கு. அந்த கர்மாவுடைய உணர்வு அந்த ஞானம் நமக்கு கிடைக்கணும். அது எங்க கிடைக்குதுன்னா நமக்கு நாம இந்த விஞ்ஞானமய உடல் அதோடைய ஞானம் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் அது கொஞ்சம் டைம். எப்ப அந்த ஞானம் கிடைக்குதோ அந்த பிரச்சனைகள் கூட சால்வ் ஆயிடும். இது எல்லாமே இந்த இந்த 4 பாடிஸ்ல தான் நிறைய பிரச்சனைகள். எப்போ இதெல்லாமே ஒவ்வொன்றா நம்ம கிளீன் பண்ணிக்கிட்டே போறோமோ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஆனந்தமய உடல் அதுதான். அந்த என்ன இருக்கும், அங்க ஒண்ணுமே இருக்காது. அந்த ஆனந்தம் அப்படின்றது எப்படி இருக்கும்னா எல்லார் மேலயும் அன்பு இருக்கும், நம்ம ரொம்ப கருணையோட இருப்போம், எந்த பிரச்சனையுமே இருக்காது, ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நம்ம லைஃப். இப்பவே பார்த்தோம்னா நம்ம தியானம் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் நம்ம அதை. அந்த ஏன் அப்படின்னா நம்ம அந்த உடலை வந்து அப்பப்ப தொட்டு பார்த்துட்டு வரோம். ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு நம்ம தொட்டு பார்த்துட்டு நம்ம அதை அனுபவிக்கும் பொழுது நமக்கு அந்த உணர்வு ஏற்படுது. அந்த ஆனந்தமயமான உடல், அந்த ஆனந்தமய உடல்ல வந்து நம்ம அந்த அளவுக்கு ஆனந்தம் அப்படின்றது இருக்கும். இதையும் தாண்டி நாம போகும் பொழுது நம்ம எங்க போறோம் அப்படின்னா நாம அந்த ஆனந்தமய உடலை தாண்டினதுக்கு அப்புறம் நாம விஸ்வமய உடலுக்கு போறோம். அந்த விஸ்வமய உடல்ல என்ன நடக்குது அப்படின்னா எல்லாமே ஒண்ணுதான். நான் வேற கிடையாது, நீங்க வேற கிடையாது, இந்த கோழி வேற கிடையாது, இந்த மீன் வேற கிடையாது,
நம்ம வீட்டுல இருக்கிற ஸ்பைடர் வேற கிடையாது, எறும்பு வேற கிடையாது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். நானும் ஆண்மாக்கள் தான், அதுவும் ஆண்மாக்கள் தான். இது எல்லாமே நம்ம உணர ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நமக்குள்ள இந்த விஸ்வத்தோட நமக்கு அந்த கனெக்ஷன் அப்படின்றது ஏற்பட்டு எல்லா இடத்துலயுமே நான் இருக்கேனே அப்படின்ற அந்த கனெக்ஷன் ஏற்படும் பொழுது நாம இன்னும் விரிவடைகிறோம். அப்ப நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும், புரிய ஆரம்பிக்கும். நமக்கு சில ஓசைகள் கேட்க ஆரம்பிக்கும். அதை நம்ம நம்ம நார்மல் லைஃப்ல நம்மளால அந்த அந்த நமக்கு சில டெசிபல் ஹர்ட்ஸ் தான் நம்ம இந்த பிசிக்கல் இயர்ஸால கேட்க முடியும்னு இருக்கும். அதையும் தாண்டி நாம போகும் பொழுதுதான் நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு கேட்க ஆரம்பிக்கும். அந்த விஸ்வத்தோடைய சவுண்ட், அந்த ஓங்காரம் சவுண்ட் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பாடியை டச் பண்ணும் பொழுது நமக்கு அது ஏற்படும். சில ருசிகளை பார்க்க முடியும், ரொம்ப அதீதமா இருக்கும். சில கலர்ஸை பார்ப்போம், ரொம்ப அதீதமா. நம்ம நார்மலா பாக்குற கலர்ஸுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இது எல்லாமே நமக்கு அந்த விஸ்வத்தோட கனெக்ட் ஆகும் பொழுது ஏற்படும், அந்த விஸ்வமய உடல்ல இருக்கும் பொழுது. இந்த உடல் அப்படின்றது பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே உடல் தான், ஒரே மாதிரி தான். ஆனா மத்த உடல்கள் எல்லாம் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்டான உடல்கள், ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது. ஆனா அந்த விஸ்வமய உடல் அப்படின்றது எல்லாருக்குமே ஒண்ணுதான். அதையும் தாண்டி போகும் பொழுது நாம நிர்வாண உடல் அப்படின்றது சொல்றோம். இது நிர்வாண உடல். இங்க என்ன இருக்கும் அப்படின்னா, இவ்வளவு நேரம் நாம என்ன எல்லாமே நானும் அவங்களும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், எல்லாமே ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு போகும்பொழுது ஒண்ணுமே இருக்காதாங்க, சூன்யம், மகா சூன்யம். நமக்கு ஒரு நிமிஷம் நான் வாயை மூடிட்டேன்னு ஒரு சைலன்ஸ் உணர்றோம் இல்லையா, அது எப்படி இருக்கு? ஒண்ணுமே இல்லாத மாதிரி தோணும் நமக்கு. அமைதியா இருக்கும்பொழுது ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். அந்த ஃபீல் இன்னும் அதீதமா மகா சூன்யம், எதுவுமே இல்ல, நான் அப்படின்றதே அங்க இல்ல. அந்த நிலைதான் அந்த நிர்வாண உடல் அப்படின்றது இருக்கும், நிர்வாணிக் பாடி அப்படின்னு சொல்றோம். நம்ம சொல்ற புத்தர் ஆகட்டும், மகான்கள், கடவுள்மார்கள், இவங்க எல்லாம் அந்த நிலையில இருக்கவங்க. ஒண்ணுமே இல்ல, அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க, அந்த நிர்வாணிக் நிலையை அடைஞ்சிட்டாங்க. அவங்க வேணும் அப்படின்றப்பதான் அவங்க உடலை எடுத்துட்டு வர்றாங்க. இது எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு இந்த பூமிக்கு வர்றாங்க, வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் அது எல்லாமே அந்தந்த ஆக்சுவலா நம்ம பிறக்கும் பொழுது, பூமிக்கு வரும் பொழுது, நம்ம போகும்போது எல்லா உடலையும் அந்தந்த உலகத்துல விட்டுட்டு நம்ம போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்மளுடைய பிளானா இருக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம், நாம ஒண்ணு இந்த காரண உடலுக்கு வந்துட்டு அங்கேயே நிக்கிறோம், மறுபடியும் மறுபடியும் பிறப்பு எடுத்துட்டு இருக்கோம். சோ அதனாலதான் நமக்கு இவ்வளவு பிறவிகள். நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு போனோம்னா கரெக்டா வேலையை முடிச்சுட்டு வந்துருவோம்ல. அதே மாதிரிதான் அந்த ப்ராப்பர் நம்ம எதுக்கு வந்தோமோ அதை முடிச்சிட்டோம்னா ஒரு 350 லைஃப் டைம்ஸ் போதும் இந்த பூமியில நம்ம பிறக்கிறதுக்கு. ஆனா அந்த கர்ம சக்கரம், அந்த கர்மா நமக்கு புரியாம, இந்த பிசிக்கல் வேர்ல்டோடைய லாஸ் நமக்கு புரியாம நாம டீவியேட் ஆயிட்டு நம்ம தப்புகளை பண்ணிட்டு மறுபடியும் மறுபடியும் இந்த பிறவி, பல பிறவிகளை எடுக்க வேண்டி ஆகுது. நம்ம இங்க டைமை நிறைய வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சூக்ஷ்ம உடல் அப்படின்னு நான் சொன்னேன்ல, இது வெறும் பாஸ்டுக்கு மட்டும்தான் போக முடியும், ஃபியூச்சருக்கு போக முடியாது. இதனால டைம் டிராவல் நடக்கும் இங்க. நம்மளால அந்த பாஸ்டுக்கு மட்டும்தான் போய் பார்க்க முடியும். எவ்வளவு தூரம் பார்க்க முடியும்னா, நம்ம எந்த பிறவி எடுத்திருக்கோம், என்னெல்லாம் பிறவிகள் எடுத்திருக்கோம், கிட்டத்தட்ட நம்ம அமீபா அப்படின்னே சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். அந்த அமீபால இருந்து மனித பிறவி வரைக்கும் என்னெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்ற டிராவல போய் கூட நம்ம பார்க்க முடியும். ஆனா எதிர்காலத்தை நம்மளால பார்க்க முடியாது. ஆனா சில தீர்க்கதரிசிகள் இவங்களால எல்லாம் பார்க்க முடியுது இல்லையா? எப்படி? அவங்க டைம் டிராவல்ல இருக்காங்க, அவங்க அந்த நிர்வாணிக் ஸ்டேட்ல இருக்காங்க, அவங்களால எல்லாத்தையுமே பார்க்க முடியுது, நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் அவங்களால பார்க்க முடியுது. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? அப்ப நாம இங்க எங்க ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? நம்மளுடைய இப்ப நாம இந்த பௌத்திக உடல்ல இருக்கோம். நாம ஃபர்ஸ்ட் இப்ப தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நமக்கு புரியுது கொஞ்சம் விஷயங்கள். அப்ப நாம ஃபர்ஸ்ட் நம்ம மனசை கிளீன் ஸ்லேட்டா ஆக்கிக்கணும். எது மேல நாம வைக்கணும், எது மேல நம்ம ஆசை இருக்கணும், எது மேல ஆசை இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும் நம்ம மனசு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு அதை சரி செஞ்சுக்கிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம போகும்பொழுது நம்ம ஒரு கிளீன் ஸ்லேட்டா போறதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எல்லாத்தையுமே இங்கேயே விட ஆரம்பிக்கணும். அப்பதான் நாம அந்த இந்த சூக்ஷ்ம உடலை கூட நம்மளால விட முடியும். அந்த விடலை விட்டு அந்த உடல் அந்த சூக்ஷ்ம உலகத்துக்கு போயிடணும். போயிட்டாதான் நம்ம இந்த இடத்துல அந்த கிளியரன்ஸ் கிடைக்கும்னா, காரண உடல் போயிடும், இந்த ஆன்மா போயிடும். போயிட்டு அந்த காரண உடலுக்கு போயிட்டு அது ஆச்சா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு அதோடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த காரண உடல் அப்படின்றது எங்க நடக்குது அப்படின்னா, நாம பாக்குற இந்த விஷயங்கள்ல தான் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். சோ அதை ப்ராப்பரா பார்க்கணும் அப்படின்னா நாம இந்த இடத்துல நாம சரியா ஒர்க் பண்ணணும், நம்ம மனசை சரியா வச்சுக்கணும். நாம எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்க கூடாது. ஏன்னா ஒவ்வொரு தாட்டுமே நமக்கு எந்த இடத்துல ஒரு பாதிப்பை உண்டாக்குதுன்னா நம்மளுடைய அந்த சூக்ஷ்ம உடல்ல தான் பாதிப்பை உண்டாக்கும், அதுலதான் ஓட்டைகளை போடும். ஏன்னா
அங்கதான் எல்லாமே இருக்கு. மனம் அப்படின்றது அங்கதான் இருக்கு. அங்கதான் எல்லா பிரச்சனையுமே வருது நமக்கு. அதை விட்டு வேற எந்த இடத்துலயுமே வரதே கிடையாதே. அங்க நல்லா இருந்ததுன்னா நம்ம பிராணன் சரியா இருக்கும், பாடி பிசிக்கல் பாடி சரியா இருக்கும், நம்ம லைஃப் அப்படின்றது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். இங்க தியானம் கிடைச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விரிவடைஞ்சுட்டே போவோம். ஒவ்வொரு உடலா டச் பண்ணும்போது அதோட ஞானம் நமக்கு கிடைக்குது. நாம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியா நம்மளுடைய லைஃப முடிச்சுக்கிட்டு நம்ம அடுத்த உலகத்துக்கு போய் நம்ம அங்க இருக்கிற ஒர்க்ஸை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா நிறைய உலகங்கள் இருக்கு. இந்த பூமி மட்டும் இல்ல கிடையாது. இந்த பூமி அப்படின்றது ஒரு என்ன சொல்லணும், ஒரு லைஃப் நமக்கு ஸ்கூல் மாதிரி தான். இந்த உடல், இந்த ஆன்மாக்கு இது ஒரு ஸ்கூல். இங்க வந்து படிக்கிறதுக்காக வந்திருக்கு. அதை முடிச்சுட்டு போனாதான் அடுத்த ஸ்கூலுக்கு போக முடியும். நாம இன்னும் ஹையர் ஸ்கூலுக்கு போக முடியும். இந்த சக்ராஸ் அப்படின்னு சொல்றோம், இது எல்லாமே நம்மளுடைய அந்த பிராணமய உடல்ல தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒவ்வொரு சக்கராவா கடந்து போகும் பொழுது நம்ம ஒவ்வொரு உடலோடையும் நம்ம கனெக்ட் ஆகுவோம். நம்ம அந்த ஆக்ஞா சக்கராக்கு வரும் பொழுதுதான் நம்ம வந்து அந்த விஸ்வமய உடலுக்கு கனெக்ட் ஆகுறோம். நாம இந்த விஷுத்தாக்கு வரும் பொழுதுதான் நாம வந்து அந்த கிளென்சிங் ப்ராசஸ பண்ணும் பொழுதுதான் நம்ம ஆனந்தமய உடலுக்கே நம்ம வரோம். அதுல தாண்டினதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து நாம ஆக்ஞா சக்கராக்கு போக முடியும். சோ ஒவ்வொன்றுமே கனெக்டட். இந்த பிராணமய உடல்ல நம்மளுடைய அந்த சக்தி அதிகரிக்க அதிகரிக்க இது எல்லாமே விரிவடைஞ்சுக்கிட்டே போகும். நம்ம கனெக்ட் ஆகிக்கிட்டே போவோம். நம்மளால அது எல்லாமே நம்ம எவ்வளவு நேரம் அந்த உடல்ல இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் நமக்கு இந்த சூக்ஷ்ம பயணம் ஆகுது நடக்கிறது சரி, நம்மளுடைய அந்த மூன்றாம் கண் அப்படின்றது சரி, இது எல்லாமே வந்து அந்தந்த நிலைக்கு போகும் பொழுதுதான் நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. இது எல்லாமே இன்டர் கனெக்டட். எதுவுமே தனித்தனி அப்படின்றதே கிடையாது. சோ நமக்கு உடல், இப்போ உங்களுக்கு உடல்ல பிரச்சனை, பிசிக்கல் பாடியில ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா எங்க பார்க்கணும்ன்றது ஒரு கிளாரிட்டி வந்திருக்கா? நம்மளுடைய அந்த விஞ்ஞானமய உடல் வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணி அங்க இருந்து நம்ம சரி பண்ணிட்டு வரணும். ஆனா நம்ம இங்க ஷார்ட் கட் பண்றோம். என்ன பண்றோம்? டாக்டர் கிட்ட போறோம், ஊசி மருந்து போடுறோம், சரியாயிடுச்சு அப்படின்னு மறுபடியும் பொருளுக்கு ஓடுறோம். சோ அது இல்லாம இனிமே நம்ம மாத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்க்கலாம், என்ன எதனால நான் என்ன சிந்திக்கிறேன் அப்படின்றத பார்த்து அதை சரி மனித சரி செஞ்சு நாம மறுபடியும் நாம இந்த உடலை வந்து சரி செஞ்சு ஹாப்பியா லைஃப். டாக்டரே தேவையில்லை. பத்ரி சார் சொல்ற அந்த கான்செப்ட் ஈஸியா ஒர்க் ஆகும். நோ டாக்டர் நோ மெடிசன் அப்படின்றது. சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இந்த 7 உடல்களுக்கான ஞானம் விஷயங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்னும் டீட்டெயிலா போகலாம். ஆனா ஆல்ரெடி நான் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். 7 o'clock க்ளோஸ் பண்ணணும். எனக்கு 10 மினிட்ஸ் லேட்டா கொடுத்தாங்க. 6:40 ஆயிடுச்சு. ஸோ 7:10 ஆயிடுச்சு. ஸோ ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐம் சோ சாரி. ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். நீங்க மியூட்ல இருக்கீங்க. தேங்க்யூ. இன்றைக்கு நீங்க இந்த இன்றைய தலைப்பான நம்முடைய 7 உடல்கள்ங்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். அதை பத்தி நன்றாகவே நீங்க விளக்கம் கூறியிருக்கீங்க. நிறைய பேருக்கு, எனக்கு கூட தெரியாதுதான். நான் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா அது வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்து, மற்றவங்களுக்கும் அது பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்னா. ஏன்னா எல்லாருக்கும் தெரியாது. இப்போ வெங்காயத்தை உரிக்கும் போதுதான் லேயர்ஸ் வருது. நம்ம உடல்ல கூட இந்த மாதிரி ஒரு லேயர்ஸ் இருக்குங்கிறது ரொம்ப ஹியூமரஸா இருக்குது. ஆக்சுவலி நமக்கு தெரியாதவங்க, இப்போ நீங்க வந்து இந்த உடல் பிசிக்கல் பாடிங்கிறது தான் நமக்கு தெரியும். இது பிறக்கும், இது மரணம் அடையும், அதுதான் தெரியும். அதோட முடிஞ்சிடுது, அப்படித்தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆத்மீகத்தில் போகும்போது மட்டுமே தான் நமக்கு இதுக்கு தவிர நம்ம மரணத்துக்கு அப்புறமும் நமக்கு ஒரு லைஃப் இருக்கு அப்படிங்கிறது தெரியறது. ஆத்மாக்கு மரணமே இல்லை. அதனால நமக்கு வந்து இறப்புங்கிறது இல்லை. இறப்பு ஆத்மாவுக்கு கிடையாது, உடலுக்கு மட்டும்தான். அப்போது இந்த இந்த மாதிரி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. அந்த பௌதிக உடல் முதல்ல, அப்புறம் பிராணமய உடல், மனோமய உடல், விஞ்ஞானமய உடல், ஆனந்தமய உடல், அப்புறம் விஸ்வமய உடல், அப்புறம் வந்து லாஸ்டாக நிர்வாண உடல். எனக்கு புரிஞ்ச வரைக்கும் எனக்கு என்ன புரியுறதுன்னா, நீங்க கரெக்ட் பண்ணலாம், நான் புரிஞ்சது தப்புன்னா நீ எக்ஸ்பிளைன் பண்ணவும் செய்யலாம். அதாவது நிர்வாணம் அடையிறது சொல்லும் போதுதான் உங்களுக்கு என்லைட்டன்மெண்ட் வருது இல்லையா? அப்படின்னா என்லைட்டன்மெண்ட் வர்றது அப்படின்றது நமக்கு வந்து நாம வந்து இந்த சக்ராஸ் ஒவ்வொரு நம்ம பாடியில வருது பாத்தீங்களா, நம்ம அந்த இடத்துக்கு அந்த உடல் நிலையில இருக்கும் பொழுது நமக்கு என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அந்த நிர்வாண உடலை அடைஞ்சிட்டவங்க இப்ப எல்லா உடலையும் விட்டுட்டு அந்த நிர்வாண உடலோட இருப்பாங்க. இப்ப நாம எல்லாம் காரண உடலோட இருக்கும் பொழுது நம்ம மறுபடியும் மறுபடியும் பிறவி எடுத்துட்டே இருப்போம்.
நாம அதாவது அந்த நிர்வாண உடல் உடல் நிலைய சொல்லுங்க மேடம். நிர்வாண உடலை நாம அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த பௌத்திக உடல்ல இருக்கும் பொழுது நமக்கு என்லைட்டன்மெண்ட் கிடைச்சிரும். நம்ம புரிஞ்சிரும் நாம ஒண்ணுமே இல்லை அப்படின்றது புரிஞ்சிரும். நாம அந்த உடல் நிலையில அந்த டோட்டலா இந்த பாடிஸ் எல்லாம் ப்ராப்பரா அந்தந்த உடலை விட்டுட்டு நம்ம கரெக்டா அந்தந்த வேர்ல்ட்ஸை விட்டுட்டு போகும்பொழுது நம்ம அந்த நிர்வாண உடலோட தான் இருப்போம். அந்த நிர்வாண உடலுக்கு நம்ம ரிட்டர்ன் போயிட்டோம்னா தான் நாம தேவையான இருக்கும் பொழுது, இப்ப கடவுள்மார்கள் எல்லாம் எப்படி அவங்களுக்கு தேவைக்கேற்ப பிறவி எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ப அவங்க பிறவி எடுத்துட்டு வர்றாங்கன்னு சொல்ல வந்தேன். கரெக்ட். நிர்வாணம் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நிர்வாண உடல் அடையிறது அப்படின்னா சமாதி ஸ்திதிக்கு வரும். எஸ். சரியா? எஸ். அதனாலதான் நம்ம பெரிய பெரிய ஆத்மாக்கள், நம்ம அசெண்டட் மாஸ்டர்ஸ், நம்ம மகாவதார் பாபாஜி இப்பவும் இருக்காருன்னு தான் விட்டுருலாம். பட் மற்றபடி யாரெல்லாம் அந்த நிர்வாண ஸ்திதிக்கு போயிருக்காங்களோ அவெல்லாம் இந்த உடல்ல தான் இருக்காங்க அப்படின்னு புரியுது. அப்போ அவளுக்கு வந்து திருப்பி ஜென்மா எடுக்க வேணும்ங்கிற அவசியம் இல்லை, ரீபர்த்துக்கு தேவையில்லை. ஸோ அவ அந்த அந்த பொசிஷன் வந்துட்டாங்க. எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் முடிஞ்சு அவங்க இறைவனுக்கு இணையாக அமைஞ்சிட்டாங்க. அவருக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இல்லை. அதனாலதான் அவங்கள அசெண்டட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டா மேடம்? எஸ். எஸ் மேடம். ஓகே, தேங்க்யூ. யூ ஹவ் டன் இட் வெரி வெல். ரொம்ப அழகாக சொன்னீங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ், உங்களுக்கும் நேயர்களே உங்களுக்கும் என்ன மாதிரி ரொம்ப பலனாக இருந்திருக்கும் இந்த இந்த இன்னைய இந்த தலைப்பும் அதை பத்தி மேடம் சொன்ன விஷயங்களும் ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம திஸ் இஸ் வெரி குட் விஸ்டம் ஷேரிங். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணா பரவாயில்ல, பட் நமக்கு கொடுத்துருக்கிற டைம் கொஞ்சம் பார்க்கணுங்கிறதுனால கொஞ்சம் பார்த்துப்பேன், அவ்வளோதான். பட் அந்த கிளாஸ் ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கும்போது அதை தடுக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ பரவாயில்ல, அதை பற்றி கவலையே வேண்டாம். பட் இந்த தலைப்பை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, உங்களுக்கு கேள்விகள் இருந்தா, மேடம் சொன்ன மாதிரி டைமை நம்ம தாண்டிட்டோங்கிறதுனால நீங்க வந்து குறித்து வச்சுக்கோங்க. சனிக்கிழமையில கேள்வி பதில் அப்படின்னு ஒரு நேரம் ஒதுக்கி இருக்கோம். அதுல நீங்க கேட்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு பதில் கிடைக்கும். எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த எல்லா தலைப்பை பற்றியும் ஞானம் இருக்கு. நீங்களும் இப்ப நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நாங்க மட்டும் இல்ல, நீங்களும் வந்து இப்போ நானும் ஒரு செஷன்ல இந்த மாதிரி உங்களை மாதிரி நான் ஒரு இங்கிலீஷ் செஷன்ல ஜாயின் பண்ணி தான் இந்த தமிழ் சேனலை திறக்கும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுல பங்கேற்கும், திறப்பதற்கல்ல, அதுல பங்கேற்கும் இந்த ஹோஸ்டாக இதை நடத்துவதற்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதும் அது வழியாதான். உங்களுக்கு அந்த மாதிரி அவசரங்கள் உங்களுக்கும் காத்துக்கிட்டே தான் இருக்கு. நீங்களும் முன்னுக்கு வரணும். நீங்களும் இந்த மாதிரி பல தலைப்புகள், ஆன்மீக தலைப்புகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய விஸ்டம் ஷேரிங், உங்கள் அறிவை இந்த வகுப்பில் அடுத்தடுத்து வரும் வகுப்பில் நீங்களும் முன் வந்து உங்களோட விஸ்டம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு இந்த வகுப்புல இதுல கேட்டுக்கிறேன்னா, நிச்சயமா அது பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு இந்த ஹோஸ்ட் பண்ணுவதற்கு, அதாவது இந்த ஜூம் செஷனை நடத்துவதற்குள்ள ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்க முன் வரலாம், யாரானாலும். நான் இந்த விஷயத்த நான் வாட்ஸ்அப் குரூப்லயும் போட்டிருக்கேன். ஏன்னா மகாவதார் ஃபவுண்டேஷன்ல எப்பவுமே எல்லாருக்கும் சரியான ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அதுதான் மெயின் உத்தேசம். எல்லாருமே முன்னுக்கு வரணும். அதனால நான் மட்டும் பண்ணிட்டு இருந்தா போறாது, அடுத்தது வேற யாராவது முன்ன வந்து அதை ஏத்து பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப், நன்றி மேடம், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றாக இருந்தது. தேங்க்யூ சோ மச் மேடம். எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி, எனக்கு அற்புதமான இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. ஸோ மகாவதார் டிவி அறக்கட்டளைக்கும் நான் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் மாஸ்டர்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நேயர்களே, நான் சொன்னதை திருப்பியும் ரிப்பீட் பண்றேன். உங்களில் யாருக்காவது எந்த தலைப்பை பத்தியும் பேசுவதற்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க இப்பவே அதுக்கு தயார் பண்ணிக்கோங்க. அடுத்த வகுப்பு 2ல மே மாசம் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கு. அதுல நீங்க வந்து கலந்துண்டு
அந்த விஸ்டம் ஷேர் கண்டிப்பா பண்ணணும். போஸ்டிங்க்கும் நீங்க முன் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்தை பத்தி நான் ஒரு வாய்ஸ் நோட் கூட வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன். மகாவதார் அறக்கட்டளையின் வாட்ஸ்அப் குரூப்ல நான் அதை போட்டிருக்கேன். என்னோட வாய்ஸ்ல போட்டிருக்கேன். ஸோ இத கண்டிப்பா பண்ணுங்க. தவிர மகாவதார் ஃபவுண்டேஷனின் டிவி தமிழ் சேனலோட இணைப்பையும் நான் கொடுத்துருக்கேன். அதுல அதை வந்து ப்ளீஸ் அதை ஓப்பன் பண்ணி நீங்க கண்டிப்பா எல்லாரும் அதுல சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட்ஸும் பண்ணணும். அது வந்து நம்மளோட ஒரு சேவை. நீங்க வந்து இப்போ ஒரு தலைப்பை பத்தி நீங்க பேச வரீங்கன்னா அது உங்களோட சேவை. இது எல்லாமே நம்மளோட இப்ப மேடம் என்ன சொன்னாங்க, சேவை பண்ணதான் நம்மளோட உடலும் அந்த இது வரைக்கும் வந்து சேரும், விஸ்வமய உடல் வரைக்கும், இல்லையா மேடம்? அதனால நம்ம சேவையை ஆரம்பிக்கணும். இதுல நீங்க பங்கேற்பதே ஒரு சேவையின் முதல் கட்டம் தான். உங்களுக்கு இதுல வந்து கலந்துக்கணும், இந்த வந்து நம்ம தியானத்தை இதுல இருந்து கற்றுக்கணும், அப்புறம் இதுல வரும் பல விஸ்டம் ஷேரிங்ல வந்து நம்ம பங்கேற்று அதை நம்ம அடையணும் அப்படிங்கிற ஆசை வந்ததே உங்களோட ஆத்மீக பாதையில உள்ள முதல் கட்டமே தான். நீங்கள் அதுல வந்துட்டீங்க. அதுல இருந்து இன்னும் முன்னேறணும்னா இன்னும் சேவை பண்ணணும். அதுல ஒன்றுதான் நீங்க கொடுக்குற உங்களோட விஸ்டம் ஷேர். நீங்க ஏதாவது தலைப்பை தேர்ந்தெடுத்து சின்ன சின்ன விஷயங்கள் எடுக்கலாம். அதுக்கு முதிரை அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி நீங்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க போஸ்டிங்கும் பண்ணலாம். அதுவும் சேவை தான். நானும் ஒரு சேவை தான் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஓகே. ஸோ இதை சொல்லிட்டு நீங்க நாளைக்கு வரும் அந்த வகுப்பிலும் நீங்க எல்லாரும் வரணும். இன்னும் அட்டெண்டன்ஸ் ஜாஸ்தியா வேணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க, 600க்கும் மேற்பட்ட. ஆனா வர்றது கொஞ்சமா இருக்குது. அதனால கொஞ்சம் ஜாஸ்தியா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். இந்த இலவசமா கிடைக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லாவே யூஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்பிரிச்சுவல் பாத்துல நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னைய இந்த வகுப்பை நிறுத்திக் கொள்ளலாம் சார். மேடம். ஓகே. தேங்க்யூ எவ்ரிபடி. நன்றி. Thank you, Masters. வணக்கம். Thank you, everyone.